வைத்தார்கள் என்பதை இன்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஆரம்பித்ததின் நோக்கம் எல்லோருக்கும் தெரியும். இந்த ஃபவுண்டர் சேர்மன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், திக்கிரிய கோஷமே ஜாப் கிவர்ஸ் நாட் ஜாப் சீக்கர்ஸ். வேலைகளுக்கு செல்லாமல் மற்றவர்களுக்கு வேலை வழங்குவதாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையிலையும் பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய பொருளாதார கொள்கையை ஒட்டியும் தான் இந்த தலித்தின் Congratulations. Please give a big round of applause. Two more announcement I am doing. ये पूरा आप भी ले लो, आप भी बुक के ले लो, वन फोटो पर இன்றைய தினம் தலித் இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தேசிய குழு கூட்டம் இங்கே நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவில் நான் கலந்து கொண்டு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஆதி திராவிட பழங்குடியின தொழில் முறைகளுக்கு வழங்கி வரும் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கத்தை இந்தியா முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளுக்கு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். கடந்த 9 ஆண்டுகளில் 28/2/2020 வரை மூலதன மானியம், பின்முனை வட்டி மானியம், குறைந்த அழுத்த மின் மானியம், அதேபோன்று மதிப்பு கூட்டப்பட்ட வரி மானியம், மின்னாக்கி மானியம், படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், பாரத பிரதமர் அவர்களின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மற்றும் நீட்ஸ் திட்டத்தின் ஆகியவற்றின் கீழ் மொத்தம் 1,06,277 தொழில் முனைவோர்களுக்கு 2,510 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நீட்ஸ் திட்டத்தின் கீழ் கடந்த 9 ஆண்டுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 444 பயனாளிகள் 119 கோடியே 40 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்கிட புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு பயனாளிகளுக்கு 27 கோடியே 86 லட்சம் ரூபாயை மானியமாக வழங்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இன்றைக்கு அளித்திருக்கின்றார்கள். அதேபோன்று படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த 9 ஆண்டுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 6,024 பயனாளிகள் 122 கோடியே 61 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்கிட புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு 28 கோடியே 5 லட்சம் ரூபாயை மானியமாக வழங்கி தேவையான உதவிகளையும் வழிகாட்டுதலும் அளித்துள்ளது. ஆக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை பொறுத்த மட்டில் இன்றைக்கு இந்தியாவிலேயே
இரண்டாவது அதிகமாக இருக்கக்கூடிய இரண்டாவது மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு தமிழகத்தினுடைய நல்ல அரசை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் இதற்காக தனி கவனம் செலுத்தி இந்த துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் இன்றைக்கு எடுக்கப்பட்ட விரைவாக இன்றைக்கு இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த COVID-19 காலகட்டத்தில் கூட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கவனமாக இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்ந்த பல்வேறு தொழிலதிபர்களை அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் சலுகைகளையும் இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார். உள்ளபடியே இன்றைக்கு அந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவர்கள் தொழிலதிபர்கள் எல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசிற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவருக்கு இன்றைக்கு நன்றிக்கடன் பட்டவர்களாக இன்றைக்கு திகழ்ந்து கொடுக்கிறார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். நீங்களே பார்க்குறீங்க, இன்றைக்கி புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசிற்கு நாளுக்கு நாள் மக்கள் செல்வாக்கு. காரணம், எந்த ஒரு துறையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு இன்றைக்கு அவர்களை போட்டி போடக்கூடிய அளவில் ஒவ்வொரு துறையும் இன்றைக்கு முன்னேற்ற பாதையில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு அம்மாவிடத்தில் இன்றைக்கி அரசியல் மற்றும் அரசு பாடம் பயின்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு துறையும் இன்றைக்கு மேம்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக ஒரு சாதாரணமாக எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சர். அரசினுடைய திட்டங்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை அறிந்து புரட்சித் தலைவர் வழியில், புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. ஆக மக்களுடைய நலனுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு நல்ல அரசாக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அரசினுடைய திட்டங்களை மக்கள் முன் வைத்து மக்களை சந்தித்து அம்மாவுடைய அரசு தொடர்ந்து 2021 நல்லாட்சி மலரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருமா முதலமைச்சர் வந்து இந்த தேர்தல்ல தான் வந்து அவரோட பிரச்சாரத்தை வந்து துவங்கியிருக்காரு. அம்மா இல்லாத இந்த தேர்தல் களத்துல மக்கள் வந்து அவரோட பிரச்சாரத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. கண்டிப்பாம்மா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்களை வந்து ஏற்றுவாங்கன்னு சொன்னால் அம்மாவுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற முதலமைச்சர். இன்றைக்கி அம்மாவுடைய திட்டங்களுக்கு இன்றைக்கி மெருகூட்ட வகையில் பல்வேறு கூடுதலான திட்டங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடந்த காலங்களில் தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி மத்தியில் 14 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தபோது கூட நிறைவேற்றப்பட முடியாத பல திட்டங்கள். இன்றைக்கி ஒரு 11 அரசு மருத்துவக் கல்லூரியை இன்றைக்கு தமிழகத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெருமை. இன்றைக்கி பெரிய மாவட்டங்களை இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஏற்கனவே 5 மாவட்டங்கள், நேற்றைய தினம் கூட ஒரு புதிய மாவட்டம் 6 மாவட்டங்களை பிரித்திருக்கக்கூடிய பெருமை. அதே போன்று அரசு இன்றைக்கு வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை, இப்படி பல்வேறு திட்டங்களில் சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு மத்திய அரசில் அங்கம் வகிக்காமலே இப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், இன்றைக்கி 2000 மினி கிளினிக்குகள், இதெல்லாம் சாதாரணமான திட்டம் இல்லை. ஆக மக்களுடைய நலனுக்காக செயல்படுத்துகின்ற இந்த அரசு அதை நாங்கள் முன்வைத்து இன்றைக்கி புரட்சித் தலைவர் வழியில், புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் இந்த அரசு செயல்படுகிறது, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்றது. ஆக அந்த இருவரும் தலைவருடைய வழியில் இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியுடைய தலைமையில் இன்றைக்கு அந்த 2021 தேர்தல் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருப்பார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் யார் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ யார் கட்சி ஆரம்பிக்கிறோம் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களை பொறுத்தவரையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு வருது. சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழகத்தில் 30 ஆண்டுகளாக இன்றைக்கு ஆட்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆக தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆக மக்களுக்கு சேவையாற்றுவதே தனது கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு தான் தொடர்ந்து மக்கள் ஆதரிப்பார்கள். தொடர்ந்து அம்மாவுடைய அரசு தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். கூட்டணி அரசு அதெல்லாம் வந்து தலைவர்